ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து முட்டையும் வெண்டைக்காயும் சேர்த்து சூப்பரான வெண்டைக்காய் முட்டை பொரியல் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும், கொஞ்சம் கூட ஸ்மெல் வராதுங்க. அதுவும் நாட்டுக்கோழி முட்டையோடு வெண்டைக்காயை சேர்த்து செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு அரை கிலோவுக்கும் கம்மியாக தான் எடுத்துருக்கேன் வெண்டைக்காய் நல்லா மேலே இருக்கிறது எல்லாமே கழுவிட்டு நல்லா இது போல் இவங்களை வெட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் தான் எடுத்துருக்கேன். வலுவலுப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். முட்டை பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை எடுத்துருக்கேன். நான் ஒரு 3 முட்டை எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கோழி முட்டை எடுத்தாலும் சரி, ஆனால் நாட்டுக்கோழி முட்டை சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது, உப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் நல்லா இவங்களை வறுத்து எடுத்துக்கோங்க. 4 பிரட்டு பேட்டிங்கன்னா இவங்க நல்லா அந்த வலுவலுப்பு எல்லாம் போயிட்டு சூப்பராக வந்துடுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயை அப்படியே செஞ்சு செய்வீங்க. அதோடைய வலுவலுப்பு சில பேர் பிடிக்காது. அதனால் வெண்டைக்காயே நிறைய சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட குழம்பும் சரி பொரியலும் சரி அந்த வலுவலுப்பு கொஞ்சம் கூட இருக்காதுங்க. பாருங்கள், ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த வலுவலுப்பு எல்லாம் போயிடுச்சு. அதே போல் வெண்டைக்காயும் கலர் மாறாமல் இருக்குது, கொஞ்சம் கூட கருகாமையும் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். இப்போ வெண்டைக்காய் அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொடியை கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம முட்டை பொரியலுக்கு எப்பயுமே எக்ஸ்ட்ரா தான் சேர்ப்போம். ஏன்னா வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு முட்டையோடைய பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட ஃப்ளவருக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்காதுன்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இவங்களை கிளறி விட்டுக்கோங்க. இவங்க நல்லா வதங்கி கலர் மாறி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வதங்கி வந்துடும். பாருங்கள், இந்த அளவு நல்லா வதங்கி வந்த பிறகு மசாலா சேர்த்துக்கோங்க. கறி மசால் பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இது சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுனால நான் மீடியமாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இவங்களை வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லை வெண்டைக்காய், அதை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வலுவலுப்பு இல்லாமல் அதே சமயம் கலரும் கொஞ்சம் மாறாமல் நான் சேர்த்துருக்கேன். அதே குழம்புக்கு புளி குழம்புக்கு செய்யும்போது இன்னும் நல்லா நீங்கள் வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட வலுவலுப்பு இருக்காது. இதுலேயும் வலுவலுப்பு இருக்காது. இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கு பிறகு ஈவினிங் பொரியலோ குழம்போ செய்யலாம். சில பேர் வேலைக்கு போயிட்டு அது போல் செய்ய முடியாது. அப்படி முடியாதவங்க இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட வலுவலுப்பு இருக்காது என்னுடைய வெண்டைக்காயில். நான் எப்பயுமே இப்படி தான் செஞ்சுருப்பேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு வீடியோ போட்டிருக்கேன். வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் லிங்க் தரேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்திருக்காங்க. உடச்சி வச்சுருக்க முட்டையில் நான் என்னென்ன சேர்த்துருக்குறேன்னா, கறி மசால் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப அதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதனுடைய வாசனை முட்டையோடைய ஸ்மெல் எதுவும் வராது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் அதில் காரசாரமாக உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையை சேர்க்கும் போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா 2 பக்கமும் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா முட்டை நல்லா வெந்து வந்துடும் நம்மளுக்கு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. வாசனை பார்த்திங்கன்னா அப்படி கமன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், வெண்டைக்காய் முட்டை பொரியல் பார்க்கும் போது செம சூப்பராக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வெண்டைக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான வெண்டைக்காய் பொரி ரெடி ஆயிடுச்சு.
இதே போல் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.